வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்துவதும் அரசு தந்திர முறையுமே தீர்வாகும். இந்தியாவின் முயற்சிகள் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியாவின் பசுமை எரிபொருள் முன்னெடுப்புக்கு முட்டுக்கட்டை போடும் பெட்ரோலியம் லாபி. மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வேண்டாம் என்பதற்கு ஆங்கில நாளிதழில் விரிவாக எழுதியுள்ள கட்டுரையில் விளக்கம். கோவையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆக்கிரமித்து வீடாக மாற்றியுள்ள திமுக பிரமுகர். கட்டிடத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டுவர அண்ணாமலை வலியுறுத்தல். கரூர் வழக்கு விசாரணைக்கு டெல்லிக்கு நாளை வரும்படி தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சமன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் கைது செய்யப்பட கூடும் என்று தகவல் பரவுவதால் பரபரப்பு. அரபு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $120 உயர்வு. இதே நிலை நீடித்தால் விலை $150 உயரக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மேற்காசியாவில் போர் சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் இந்திய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியுள்ளது. மக்களவையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின் நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் மேற்காசிய நிலவரம், எண்ணெய் விலை உயர்வு ஆகியன குறித்து விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதையடுத்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். மேற்காசிய சூழல் குறித்து தமது அரசு பிப்ரவரி 20 விடுத்துள்ள அறிக்கையில் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். அமைதி பேச்சு, அரச தந்திர முயற்சிகள் ஆகியவற்றின் மூலமே இப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முடியும் என தாங்கள் நம்புவதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியாவின் பசுமை எரிபொருள் முன்னெடுப்பை பெட்ரோலியம் இறக்குமதியால் லாபமடையும் குழுவினர் எதிர்த்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உயிரி எரிவாயு தொழில்நுட்பம் குறித்த மாநாடு நடைபெற்றது. மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். அப்போது சாண எரிவாயு, உயிரி எரிவாயு, எத்தனால் ஆகியவற்றை ஊரக பொருளாதாரம் மேம்படுவதுடன் காற்று மாசுபாடு குறையும் என தெரிவித்தார். இந்தியாவில் ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெட்ரோலியம், எரிவாயு ஆகியன இறக்குமதி செய்யப்படுவதாகவும் இதனால் லாபமடையும் குழுவினர் மாற்று எரிபொருளுக்கு மாறுவதை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அடுத்த சில ஆண்டுகளில் பசுமை எரிபொருள் தயாரிக்கும் துறையில் குறைந்தது 5000 நிறுவனங்கள் செயல்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சர்வாதிகார ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கட்டுரை ஆங்கில நாளிதழில் வெளியாகியுள்ளது. அந்த கடிதத்தை இணைத்து தனது சமூக வலைதளத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நோயை விட கொடிய மருந்து என பதிவிட்டுள்ளார். மேலும் மத்திய அரசு கூறி வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து அதன் அடிப்படை கட்டமைப்பையே மீறுவது என்றும் மு.க.ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் சட்டப்பேரவை மீதான நம்பிக்கை சீர்குலைந்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சட்டப்பேரவை மீதான நம்பிக்கை சீர்குலைவதால் மாநிலத்தில் தேர்தலில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பே முனைமழுங்கி போய்விடும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே தலைகீழாக திருப்பக்கூடியது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவை அதிபராட்சி முறைக்கு வழிவகுக்கும் திட்டம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். கோவை வடவள்ளியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை திமுக பொறியாளர் அணி துணைவர் அமைப்பாளர் சியாம் சுந்தர் தனது வீடாக மாற்றி குடும்பத்துடன் குடியிருந்து வருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு துணிச்சல் ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கு வருமானால் அவரது பின்னணியில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன பதில் கூறப்போகிறார் என்று வினவியுள்ளார். உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு தொடர்பாக டெல்லியில் நாளை விசாரணைக்கு ஆஜராக கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் சிபிஐ புலனாய்வு செய்து வருகிறது. இந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே இருமுறை டெல்லிக்கு சென்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக துருவி விசாரணை நடத்தினர். இந்நிலையில் 3ஆம் முறையாக நாளை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நாளை நேர்காணல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் விஜயை டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு அழைத்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரபு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஆசிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு அதிகரித்து ஒரு பீப்பாய் $120 உள்ளது. இதே நிலை நீடித்தால் $150 உயரக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகியவற்றையும் அங்குள்ள அமெரிக்க படைத்தளங்கள், தூதரகங்கள் ஆகியவற்றையும் ஈரான் தாக்கி வருகிறது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளில் தாக்குதலில் பல்லாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து மேற்காசியாவில் போர் சூழல் நிலவுகிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு வரும் ஹார்மஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்களையும் ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் வழங்கல் தடைபட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஆசிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு உயர்ந்து ஒரு பீப்பாய் $120 உள்ளது. இதே நிலை நீடித்தால் $150 உயரக்கூடும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இன்னும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த உள்ளேன் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் மக்களிடையே வாக்குறுதி அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகில் ஐயன் ஏரியில் 3,24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதையின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு நடைபாதையினை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் நடைபாதையில் மக்களோடு மக்களாக நடந்து சென்று மக்களிடம் உரையாடினார். அப்போது பேசிய அவர் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இன்னும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த உள்ளேன் என்று மக்களிடையே வாக்குறுதி அளித்தார். இதற்கு மக்களாகிய எல்லோரும் மீண்டும் திமுகவினை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். எட்டயபுரம் அருகில் டயப்பர் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் வானம் முழுவதும் கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகில் ஏவிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியை சேர்ந்த கமல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் டயப்பர் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் கரும் புகையாக காணப்பட்டது. மேலும் இந்த தீ விபத்தினால் 100 டன் அளவிலான தயாரிப்பு மூலதனங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செம்பனார் கோவிலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் வீரமணி தலைமையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் முன்னிலையில் அதிமுக மீட்புக்குழு தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். அப்போது அவர் கட்சியில் இணைந்தவர்களை திமுக துண்டு அணிவித்து தாய் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். நிகழ்வில் ஏராளமான நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பதவி வகிப்பது சிறப்பான ஒன்று என சட்டமன்ற உறுப்பினர் நாஜம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்கத்தின் சார்பில்
உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் வேலு நாச்சியார் மகளிர் இயக்கத்தின் தலைவர் ஜெயபாரதி தலைமை வகித்தார். இதில் காரைக்காலில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மகளிருக்கு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நாஜம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜம் பேசிய போது, காரைக்காலில் உள்ள மாவட்ட ஆட்சியர், மாவட்ட துணை ஆட்சியர் என அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் பெண்கள் உள்ளதால் இம்முறை மகளிர் தின விழா கொண்டாட உகந்த ஆண்டு என்று கூறினார். காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரில் அனைத்து துறையிலும் பெண்களே பதவி வகிப்பது சிறப்பான ஒன்று என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரி விஜயமோகனா, வழக்கறிஞர் திருமுருகன், சமூக ஆர்வலர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண் சமூகத்திற்காக திராவிட இயக்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக திராவிட இயக்க தமிழ் பேரவைத் தலைவர் பேராசிரியர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகில் உள்ள காடாம்புலியூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தலைமையில் உலக மகளிர் தினத்தையொட்டி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழ் பேரவைத் தலைவர் பேராசிரியர் வீரபாண்டியன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்காகவும் பெண் சமூகத்திற்காகவும் திராவிட இயக்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் பெண்களுக்கு பல்வேறு உதவிகளை திமுக செய்து வருகிறது. இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என பெண்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். இதையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. எங்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாங்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு, புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து, எங்களுக்கு எதிராக யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நாங்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று கூறினார். இதையடுத்து கிறிஸ் ஜோடங்கர் பேசிய போது, நாங்கள் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்றும் போட்டியிடாத தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு உழைப்போம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செல்வ பெருந்தகை பேசிய போது, புதுச்சேரியில் கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பார்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், புதுச்சேரிக்கு எப்போதும் காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும் எனவும் தமிழ்நாட்டுக்கு திமுக தான் தலைமை ஏற்கும் எனவும் தெரிவித்தார். லட்சுமி நகர் ஓடை பகுதியில் வடிகால் மற்றும் சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காலப்பட்டு அருகே லட்சுமி நகரில் உள்ள ஓடை பகுதியில் 4,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் மற்றும் சாலை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து லட்சுமி நகர் ஓடை பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் சுகாதாரமான சூழல் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் துறை சார்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவொற்றியூரில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரூன் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பை திறந்து வைத்தார். சென்னை திருவொற்றியூர் இஸ்லாமியர்கள் கபஸ்தான் நிர்வாகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரூன் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோரும் நோன்பு திறந்தனர். இதில் மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன், மாமன்ற உறுப்பினர் கார்த்திக், இஸ்லாமியர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண் என்பவள் உலகிற்கு தீபமாக திகழ்பவள் என்றும் இறப்பும் அவள் முன் தோல்வியடையும் என்றும் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தனியார் பேக்கரி சார்பில் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா தலைமையில் உலக மகளிர் தினம் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பாக பணியாற்றிய பெண் ஊழியர்களுக்கு பதக்கங்களும், விழாவில் கலந்து கொண்ட மகளிருக்கு பரிசு பொருட்களும் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து விழாவில் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா, பெண் பலம் பொருந்திய சக்தியாக திகழ்பவள் என்றும் உலகிற்கு தீபமாக இருப்பவள் என்றும் இறப்பும் அவள் முன் தோல்வியடையும் எனவும் ஹிந்தி பாடலை மேற்கோள் காட்டி தனது கொஞ்சம் தமிழில் அதனை மொழிபெயர்த்து உரையாடினார். இதில் மின்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் உயர் பதவியில் உள்ள பெண்கள் கலந்து கொண்டனர்.
ஒரு தொடங்கின ஒரு விஷயம் தான். இப்போ 3வது வருஷமா இந்த மாதிரி ஒரு கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்க ஒரு புது தொழிற்சாலை கட்டிட்டு இருக்கோம். அந்த தொழிற்சாலை கட்டி முடிச்சோடனே இன்னைக்கு நாங்க 150 பேரா இருக்கிறவங்க மகளிர் மட்டுமே ஒரு 500 பேரா வரணுங்கிற ஆவலோட தான் நாங்க இந்த இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கடைனா அந்த முழு கடையுமே நிர்வகிக்கிறது ஒரு பொண்ணால முடியுங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி நாங்க போறோம். ஒரு பொண்ணு ஆரம்பத்துல இருந்து கடை முடிகிற வரைக்கும் ஒரு பொண்ணே அந்த கடையை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கு. அதுவும் நல்லபடியா நடக்கும் நாங்க ஆசைப்படுறோம். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி சார்பில் வேட்பாளர்கள் தனித்து போட்டியிடுவார்கள் என அக்கட்சியின் தலைவர் ரத்தன சபாபதி தெரிவித்துள்ளார். கோவையில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி, ஓபிசி ரைட்ஸ் மற்றும் சொசைட்டி ரைட்ஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைவர் ரத்தன சபாபதி பேசிய போது, ஓபிசி மக்களுக்கு கல்வி, அரசு பணிகள் மற்றும் சமுதாய மேம்பாட்டில் அரசியல் கட்சிகள் முன்னுரிமை வழங்கவில்லை என்றார். தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும், தமிழகம் முழுவதும் தங்களது கட்சி சார்பில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் உபதலைவர் வெள்ளியங்கிரி, பொருளாளர் வேலுசாமி, செயலாளர் திருஞான சம்பந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிஜேபி சென்ட்ரல்ல 1950 இடஒதுக்கீடு 1992 வரைக்கும் கொடுக்கல, 42 வருஷம் ஏமாத்தினாங்க. அதுக்கப்புறம் 27% இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தத 42 வருஷம் கொடுக்கல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பின்னாடியும் 27%ல இன்னும் 9% எமது மக்களுக்கு கொடுக்கவில்லை. அதை கொடுக்காததுக்கு முன்னாடியே முன்னேறிய சமூகத்தினரில் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் அவங்களுக்கு போயிட்டாங்க. விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மகேந்திரன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் மாநில தலைவர் பேசிய போது, உலகத்தில் தாய்மார்கள் இல்லாமல் எந்த குழந்தையும் பிறக்க முடியாது என்றும், மகளிர் முன்னேற்றத்துக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து மக்களும் ஒன்றாய் இணைந்து கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் கணேஷ், மாவட்ட செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு ரெகுலர் ஸ்கேல்ல போனோம். அரசு புற ஆதார முறையை ஒழிச்சிட்டு அனைத்து அலுவலகங்களுக்கும் கண்டிப்பா இவங்கெல்லாம் நிரந்தர சம்பளம் கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட பெண்கள் இன்னைக்கு படிச்சு முன்னிலைக்கு வந்திருக்கோம். அந்த பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பேசும்போது, கடமைகளை பற்றி பேசும்போது அவர்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிறீங்க. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், அரசாங்கத்துல இந்த ப்ளூ கலர் போட்டு, ப்ளூ கலர் ஜர்க்கின் போட்டுட்டு, ரெட் கலர் ஜர்க்கின் போட்டுட்டு வேலை செய்யற எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க அவங்க புற ஆதார முறையில், அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை செய்யறாங்க. எட்டயாபுரத்தில் நடைபெற்ற பெண் ஆசிரியர்கள் சிறப்பு மாநில மாநாட்டில் பழங்கால பொருட்களையும் சாதித்த பெண் தலைவர்கள் புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாநில அமைப்பு சார்பில் பெண் ஆசிரியர்கள் சிறப்பு மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் வரவேற்பு பகுதியில் பழங்காலத்து பொருட்களையும் இந்தியா முழுவதும் முதலில் பல்வேறு துறைகளில் சாதித்த பெண் தலைவர்களின் புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதையடுத்து மாநாட்டில் சிறந்த பெண் ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் தமிழகத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தந்தை இறந்த நாளில் அவரை வணங்கிவிட்டு 12ஆம் வகுப்பு மாணவன் தேர்வெழுதியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை வளவன்புரத்தை சேர்ந்த அந்தோணிராஜ் சத்யகலா இணையரின் மகன் சாய் நிஷாந்த் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இப்போது தேர்வு நடந்து வரும் நிலையில் மாணவன் சாய் நிஷாந்தின் தந்தை அந்தோணிராஜ் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்தார். சாய் நிஷாந்த் தேர்வு எழுத செல்லும் முன் இறந்து கிடந்த தனது தந்தையின் காலில் விழுந்து கதறி அழுதபடியே ஆசிர்வாதம் பெற்றார். பள்ளிக்கு வந்த சாய் நிஷாந்தை பார்த்து அவரது சக நண்பர்களும் கட்டியணைத்து அழுதனர். அதன் பின் மனத்தை தேற்றிக்கொண்டு மாணவன் சாய் நிஷாந்த் வேதியியல் தேர்வை எழுதி முடித்துள்ளார். தந்தை இருந்த நிலையிலும் கல்வி கண்ணானது என கருதி மாணவன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளது அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. மெதூரில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மெதூரில் உள்ள அரசு பள்ளியில் கடந்த 2005ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை கௌரவித்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். இதையடுத்து தங்களது பள்ளி நாட்களில் நடைபெற்ற பழைய நினைவுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர். பின்னர் முன்னாள் மாணவர்களின் குழந்தைகள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இருப்பது மட்டும் இல்லாம பழைய நினைவுகளை எல்லாமே ஞாபகப்படுத்துது. என்னோட எங்க ஆசிரியர்கள் எல்லாரும் சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் எங்க பள்ளிக்கூடத்துக்காக எங்களால முடிஞ்ச உதவிகளையும் நாங்க செஞ்சிருக்கோம். எல்லா மாணவர்களும் இனிமே இருக்கிறவங்களும் தாம் படிச்ச பள்ளியை கண்டிப்பா போய் திரும்பி பார்க்கணும். அப்பதான் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பணியில் மகளிர் காவல் நிலையங்கள் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றது என காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தின விழாவையொட்டி சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் பணியாற்றும் மகளிர் காவலர்களை பாராட்டும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்லம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் பேசிய போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பணியில் மகளிர் காவல் நிலையங்கள் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றன என்று கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உளவியல் ஆலோசனையும் சட்ட உதவிகளையும் வழங்கும் முக்கிய பொறுப்பை மகளிர் காவலர்கள் ஏற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்லம் பெண்கள் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் கேக் வெட்டியும் பெண் காவலர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் தாராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் ராமச்சந்திரன், குண்டடம் காவல் நிலைய ஆய்வாளர் விவேக், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீரகனூர் ஏரிக்கரையில் 50க்கும் மேற்பட்ட பனைமரக்கன்றுகளை மர்ம நபர்கள் எரித்ததை குறித்து பசுமை இந்தியா அறக்கட்டளை குழுவினர் நடவடிக்கை எடுக்க கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் ஏரிக்கரையில் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததில் பனைக்கன்றுகள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து பசுமை இந்தியா அறக்கட்டளை குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது நீர் ஆதாரம் தரக்கூடிய பனை மரத்தை பாதுகாக்காமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மர்ம நபர்கள் மீது அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். தற்போது மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனை மரக்கன்றுகளை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அது யாருன்னே தெரியல. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை சுற்றி நிறைய பனை மரங்கள் இருந்துச்சு. எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாற்றாக எங்க பசுமை இந்த அறக்கட்டளை சார்பாக நிறைய பனை மரங்கள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம், மரக்கன்று வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம். யாருனே சட்டவிரோதமாக பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திருக்காங்க. அதை உடனடியாக அதிகாரிகளை கவனத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு சொக்கனூர் பசுமை அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அரக்கோணத்தில் பெண்களுக்கு அதிகாரமும் நீதியும் கிடைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகில் உலக மகளிர் தினத்தையொட்டி தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கம் சார்பில் பெண்களுக்கு அதிகாரமும் நீதியும் கிடைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இயக்க தலைவி பிரமீளா தலைமையில் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது இலவசங்களை கொடுப்பதை விட்டு கிராமங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், மதுபான கடைகள் மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மந்திச்சுனையில் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலத்தை மீட்டு தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மந்திச்சுனையில் அரசுக்கு சொந்தமான பொது இடத்தில் கால்நடை மருத்துவமனை, நூலகம், மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆகியவற்றை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கால்நடை மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நூலகம் கட்டுவதற்கான நிலத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இதுகுறித்து மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நிலத்தை மீட்கவில்லை. இதனால் தமிழக அரசை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மந்திச்சுனை மக்கள் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர்.
சங்ககிரி அருகே வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேரை கடத்தி சென்ற மோசடி கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடமாநிலத்தை சேர்ந்த சகாருதீன், ஜஸ்முதீன், நஜ்மல் ஆகியோரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி கும்பல் கடத்தி சென்றனர். அப்போது அந்த கும்பல் பணம் கேட்டு மூவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதன் பின்னர் ஜஸ்முதீன், நஜ்மல் ஆகியோர் தங்கள் குடும்பத்தாரிடம் பேசி தலா 30,000 ரூபாய் பெற்று கடத்தல் கும்பலிடம் கொடுத்துள்ளனர். அதனை பெற்றுக்கொண்ட கடத்தல் கும்பல் இருவரையும் விடுவித்தனர். தொடர்ந்து சகாருதீன் வீட்டிலிருந்து பணத்தை அனுப்ப முடியாததால் கடத்தல் கும்பல் உயிர் மாய்க்கம் செய்து விடுவதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். உடனடியாக அவரது வீட்டார் 40,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கடத்தல் கும்பல் பள்ளக்காப்பாளையத்தில் அவரை இறக்கிவிட்டு சென்றனர். உடனே அருகில் இருந்தவர்கள் சகாருதீனை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து சகாருதீன் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடத்தல் கும்பல்காரர்களான திருச்செங்கோட்டை சேர்ந்த சோமசுந்தரம், கௌசிக்குமார், இளையராஜா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதன் பின்னர் அவர்களிடமிருந்து 90,000 ரூபாய் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து தலைமறைவான இருவரை தேடி வருகின்றனர். இந்த கடத்தல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே நண்பர்களுடன் கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கனியூரை சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மகன் தமிழ் அப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். இதைத் தொடர்ந்து தமிழ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆயக்குடி சின்னாம்பாறை பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் குளிக்க சென்றுள்ளான். இதில் அனைவரும் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தமிழ் கிணற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கினார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் கூச்சலிட்டனர். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு உயிரிழந்த மாணவனின் உடலை மீட்டனர். இதன் பின்னர் மாணவனின் உடல் கூராய்வுக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஆயக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் சிகிச்சையின் தரம் மற்றும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் புதிய 5 அடுக்கு கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்ற அவர் நோயாளிகளிடம் சிகிச்சையின் தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்த ஆட்சியர் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ பட்டாசு வெடிமருந்துகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே லக்கம்பாள் தேவி காட்டுப்பகுதியில் அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அங்குள்ள ஒரு தற்காலிக கூரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ கரிமருந்து, 200 கிலோ கரித்தூள் மற்றும் 300 கிலோ மருந்து குப்பிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரிமம் பெற்ற ஆலைகள் பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தேர்வு கூட்டத்தில் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகளை பகிர்ந்தளிப்பதாக தொண்டர் பாபு பகிரங்கமாக குற்றம் சாட்டி மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை RK நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கட்சி தொண்டர் பாபு என்பவருக்கும் மாவட்ட செயலாளர் சுரா வேலுவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவானது. மக்கள் இயக்க காலத்திலிருந்தே உழைத்த தங்களுக்கு பதவி வழங்காமல் பணம் பெற்றுக்கொண்டு தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர் பதவிகளை பகிர்ந்தளிப்பதாக பாபு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பான கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியும் மாவட்ட செயலாளர் அதை மதிக்காமல் செயல்படுவதாக கூறி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. சென்னையில் பதுங்கியிருந்த ரவுடி ஆறுமுகம் மற்றும் சதீஷ் என்ற சிறுவனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. சென்னை முடிச்சூர் பகுதியை சேர்ந்த ரவுடி ஆறுமுகம் மற்றும் 17 வயது சிறுவன் சதீஷ் ஆகிய இருவரை திரிசூலம் பகுதியில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் வைத்து மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. கடந்த 1 மாதமாக போதைப்பொருள் பயன்பாட்டுடன் சந்தேகத்திற்கு இடமான வகையில் தங்கியிருந்த இவர்களை
முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் படுகொலை செய்துள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆறுமுகம் மீது ஏற்கனவே கொலை மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ள நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடல்களை கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததில் பாட்டியின் கண்முன்னே பள்ளி மாணவன் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊரணம்பேடு கிராமத்தில் அதிகாலையில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததில் 10ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீனிவாசன் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது பாட்டியுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட இந்த விபத்தில் பாட்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் மாணவன் தீயில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்கசிவு காரணமாகவோ அல்லது கொசுவத்தி சுருள் மூலமாகவோ தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காட்டூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கருணீக சமுத்திரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வம், அதே பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரோஷன்குமார் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகிய மூவரும் அப்பகுதியில் இரவு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீட்டு மனைகளில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். இதில் லோகேஷ்க்கு போன் வந்ததால் அவர் கிளம்பிவிட்ட நிலையில் செல்வம் மற்றும் ரோஷன்குமார் ஆகியோர் மது அருந்தினர். அப்போது செல்வம் மற்றும் ரோஷன்குமாருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ரோஷன்குமார் அருகே இருந்த கட்டையால் செல்வத்தின் தலையில் கடுமையாக தாக்கினார். இதையடுத்து செல்வம் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். தொடர்ந்து லோகேஷ் திரும்பி வந்து அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து ஊர் மக்களுக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் செல்வத்தை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மேல்பட்டி காவல்துறையினர் ரோஷன்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். எட்டுக்குடியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தம்புசாமியின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற செல்வராஜ் ராகுல் காந்தி விமர்சித்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசை கண்டித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தம்புசாமியின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி முன்னாள் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்று தம்புசாமியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் பேசுகையில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இரு கைத்தட்டிகளின் உதவியோடுதான் இயங்கி வருவதாக கடுமையாக விமர்சித்தார். இவர்களின் ஆதரவு விலகினால் மத்திய அரசு விழுந்துவிடும் என குறிப்பிட்ட அவர், கூட்டணி அரசியலில் பாஜக அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறி பீகார் அரசியல் சூழலை முன்னுதாரணமாக காட்டி எச்சரித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இனி சினிமாவில் சரியாக நடிக்காவிட்டால் கூட ஏஐ மூலம் சரி செய்து விடுவார்கள் என நினைப்பதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை பிரபல திரைப்பட நடிகர் சத்யராஜ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் பேசிய போது, சினிமாவில் புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாத ஒரு பெரிய நோயாக காட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். தற்போது மருத்துவ உலகம் வியக்கத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றும் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த பலரை தான் சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இனி சினிமாவில் சரியாக நடிக்காவிட்டால் கூட ஏஐ மூலம் சரி செய்து விடுவார்கள் என நினைக்கிறேன் என்று கூறினார். இனி வருவது உலக செய்திகள். ஈரான் எண்ணெய் கிடங்கில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் அமில மழை பெய்து பெரும் ஆபத்தை உருவாக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தலைநகரமான தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து இதனால் தெஹ்ரானில் அமில மழை பெய்து பெரும் ஆபத்தை உருவாக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக தெஹ்ரானில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கம்பீர் சிரிப்பதை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது என்று முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதுகுறித்து முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் தோனி தனது சமூக வலைதள பதிவில் அகமதாபாத்தில் வரலாறு படைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதையடுத்து இந்திய அணிக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து இந்திய கிரிக்கெட் அணியின் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துகள் என்று கூறினார். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் விளையாடுவதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். பின்னர் பயிற்சியாளர் கம்பீர் சிரிப்பதை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் அவரின் அந்த தீவிரம் கலந்த புன்னகை ஒரு கில்லர் காம்போ போல் உள்ளது என்றார். மேலும் பும்ரா ஒரு சாம்பியன் பந்து வீச்சாளர் என்று தெரிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,30,472 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2060 புள்ளிகள் குறைந்து 76,858 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 640 புள்ளிகள் குறைந்து 23,810 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்துவதும் அரசு தந்திர முறையுமே தீர்வாகும். இந்தியாவின் முயற்சிகள் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியாவின் பசுமை எரிபொருள் முன்னெடுப்புக்கு முட்டுக்கட்டை போடும் பெட்ரோலியம் லாபி. மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வேண்டாம் என்பதற்கு ஆங்கில நாளிதழில் விரிவாக எழுதியுள்ள கட்டுரையில் விளக்கம். கோவையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆக்கிரமித்து வீடாக மாற்றியுள்ள திமுக பிரமுகர். கட்டிடத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டுவர அண்ணாமலை வலியுறுத்தல். கரூர் வழக்கு விசாரணைக்கு டெல்லிக்கு நாளை வரும்படி தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சமன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் கைது செய்யப்பட கூடும் என்று தகவல் பரவுவதால் பரபரப்பு. அரபு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $120 உயர்வு. இதே நிலை நீடித்தால் விலை $150 உயரக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.